மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் ஜூலை 19. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். தெரிந்து கொண்டவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தாமதிப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வாரா? பாடல் மற்றும் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இனிமே நான் வாழ்ந்து நிமிர்ந்து நிற்க முடியாது நீங்க நினைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. உலகத்திலே வெளிச்சமாய் வாரும் ஐயா, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாய் வாரும் ஐயா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாரும் ஐயா, பாவ இருள் நீக்கி பரிசுத்தமாக்கும் பரமனே வாரும் ஐயா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. தயாபரரே, உடையாய் வாரும் ஐயா, எங்கள் தடைகள் நீக்கும் தயாபரரே, உடையாய் வாரும் ஐயா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாரும் ஐயா, ஒடுங்கி போன எங்கள் ஆவியை விரட்டி உற்சாகம் தாரும் ஐயா, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, எண்ணெய் அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து இனம் பண்பாடி மகிழனுமே, இந்த மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து இனம் பண்பாடி
பண்பாடி மகிழனுமே. வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. உலகம் எங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறணுமே. உலகம் எங்கிலும் சுவை தரும் வெண்ணிற உப்பாய் மாறணுமே. இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும் மரமாய் வளரணுமே. இலைகள் உதிராமல் கனிகள் தந்திடும் மரமாய் வளரணுமே. வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இரக்கம் எவ்வளவு பெரிய தெரியுமா? இந்த நாளையும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாயா 56:7 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் அங்கு சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே மகிழ்ந்திருக்க பண்ணுவேன் அப்படின்றார். எவ்வளோ அருமையான ஒரு காரியம் இல்லை? அவருடைய பிள்ளைகளை, அவரை நேசிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வந்து ஜெப வீட்டில் புலம்பவோ முறுமுறுக்கவோ பற்கடிக்கவோ விடாமல் மகிழ்ந்திருக்க பண்ணுவாரா. எவ்வளோ ஒரு நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை இல்லையா? சில சமயம் நம்ம வீட்டுக்கு யாராவது நம்மளை பார்க்க வர்றாங்கன்னு வைங்க, அறிமுகமில்லாத ஆட்கள், தெரியாத ஆட்கள் நம்ம கேட்லையோ கதவை தட்டினா நமக்கு ஒரு பக்கம் பயம் இருக்கும். பயந்து பேசி அப்படியே அவங்கள பேசி அனுப்பிடுவோம். அப்படியா, இந்த வீடு இல்லை, நீங்கள் மாறி வந்துட்டீங்க, அல்லது இது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அதே வேளையில் நமக்கு அறிமுகமான தெரிந்த யாராவது வந்தால் உடனே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, காஃபி கொடுத்து, உணவு கொடுத்து உபசரித்து அவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதே போல தான் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர்களை அவ்வப்போது பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து ஜெப வீட்டில் மகிழ்ந்திருக்க பண்ணுவாராம். உங்களுக்கு போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, தொய்ந்து போகக்கூடாது, மனமடிவு ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதனால தான் அவர்களை என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு அந்த பர்வதத்துக்கு போங்க. வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கலாம், மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் அப்படி செய்யலாம். உங்கள் நிலைமைக்கு தக்க அவன் மாதிரி செய்யலாம். மோசேயை பாருங்களேன், அவர் அப்படி தான் ஜெபம் பண்ணார். அவர் ஆண்டவரை நோக்கி அப்பப்பப்ப மலை உச்சியில் ஏறி ஜெபம் பண்ணுவார். தெபோராலும் இஸ்ரவேல் ஜனங்களும் சிசேரா என்ற ஒரு மனுஷனால் ராஜ்யத்தினால ரொம்ப பாடுபட்டு போயிட்டாங்க. அவன் பயமுறுத்திக்கிட்டே இருப்பான்.
கோலியாத்தை போல பெரிய மலை போல வந்து முன்னாடி நிற்பான். ஒத்தைக்கு ஒத்த வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க ரொம்ப கலங்கி பயப்படும்போது ஆண்டவர் சிசேராவை தெபோரா இஸ்ரவேல் கைகளில் ஒப்பு கொடுத்தாரா. அந்த அம்மா சொல்லி பாடுறாங்க, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், உமக்கு முன்பாக மலைகளும் கரைந்து போகுமா. மலை கரையதை, மண்ணு கரையதை பார்ப்பான், தண்ணியில் அடிச்சுட்டு போகும். மலைகள் அப்படியே பெயர்த்து தள்ளுமா தண்ணீர்கள். ஏன் கரைந்து போகுமா? நீங்கள் மட்டும் போராட்டம், பிரச்சனை, வேதனை வர்ற நேரத்தில் இந்த இவரை பார்த்தேன், போலீஸ் போகிறேன், கோர்ட்டுக்கு போகிறேன், அல்லது எனக்கு பக்கபலமாக ஆட்களை தேடி போகிறேன், நான் பாரு என்ன செய்கிறேன், அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறி ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் அங்கே எல்லாம் பார்த்து கொள்வாரா, எல்லாம் பார்த்து கொள்வாரா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதைத்தான் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. நாகும் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக பர்வதங்கள் கரைந்து போகுமா, கரைந்து போகுமா. என்ன பாடுகள், என்ன போராட்டம், என்ன பிரச்சனை இன்னைக்கு பெரிய பர்வதங்களைப் போல நின்று உங்களை வேதனைப்படுத்துகிறதா? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவ பிள்ளைக்கு முன்பாக இன்றைக்கு சமபூமியாவாய், உன் கொந்தளிப்புகள் இங்கேயே அடங்கி அமரட்டும் என்று சொன்னார். பைபிளை வாசித்து பாருங்களே, பெரிய பெரிய தேவ மனிதர்கள், தீர்க்கதரிசிகள்லாம் பாருங்க, பிரச்சனை பாடு வரும்போதெல்லாம் மலை அந்த பர்வதத்துக்கு ஏறி ஜெபம் பண்ணுவாங்களாம். யாத்திராகமம் 3:1 மோசே ஓரை மலை மட்டும் வந்து தேவ சமூகத்தில் வந்து ஆடு மேய்த்தான், ஜெபம் பண்ணான். தேவன் கொடுத்த கோலை பிடித்து கொண்டு ஜெபித்தான், அமலேக்கீரை அழிச்சிட்டான், யுத்தத்தில் வெற்றி பெற்றான். எலியாவை பாருங்களே, அவனுக்கு ஆகாப்பும் பாகால் தீர்க்கதரிசிகளும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறாங்க. தேசத்தில் அநீதி பெருகுகிறது, அட்டூழியம் பெருகுகிறது, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. இவர் என்ன பண்ணாரா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 20லையும் 42லையும் பார்க்கும்போது இவர் கர்மேல் பர்வதத்தில் ஏறி ஜெபம் பண்ணி அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுடைய கொட்டங்களே அழிச்சிட்டார். அவர்கள் பேரே இல்லாமல் செய்யும்படி சங்காரம் பண்ணிட்டார். அவ்வளவு ஒரு பெரிய ஒரு மேன்மை. காரணம் அந்த கர்மேல் பர்வதம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்களே, ஈசாக்கை இழந்து விடுவோமோ, பறிகொடுத்து விடுவோமோ நினைக்கிற நேரத்தில் அங்கே ஆண்டவர் அந்த மோரியா மலையில் ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், இந்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அப்போ ஆபிரகாம் ஒரு பர்வதம் வைத்திருந்தால் தேவனை சந்தித்து பலி செலுத்துகிற ஒரு பர்வதம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் ரொம்ப உங்களை ஸ்ட்ரகிள் பண்ணுதா, கஷ்டப்படுத்துதா, வேதனைப்படுத்துதா? ஏன் நீங்கள் அதை தள்ளி போடுறீங்க, தாமதப்படுத்துறீங்க? தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை கட்டாயம், உங்களுக்கு விரோதமாய் தலை தூக்குகிற போராட்டங்கள், பிரச்சனைகளை மாற்றி கட்டாய அற்புதம் செய்வார். அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வந்து ஜெப வீட்டில் மகிழ்ந்திருக்க பண்ணுவேன் என்றார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் குற தடைகளை தகர்த்து பெரிய பெரிய பர்வதம் போல் இருக்கிறவர்களை காணாமல் போகும்படி, உருகும்படி செய்து ஒரு அற்புதம் செய்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் உடைய பர்வதமாகிய ஆண்டவரே தேவ பிரசன்னத்துக்கு வந்து அந்த ஜெப வீட்டிலே மகிழ்ந்திருப்பார்களாக, கம்பீரிப்பார்களாக, நிறைவேறாத காரியங்கள் நிறைவேறுவதாக இந்த நாளில் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும்
இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.